கடமைகளை செய்யாமல் இருக்கவே முடியாது. அந்த நிலைமையை அடையணும். என்னால் என் கடமையை செய்யாமல் இருக்கவே முடியாதுப்பா. லட்சியத்தை அடைவதற்கான எனது கடமைகளை என்னால் செய்யாமல் இருக்க முடியாது. என்னால் சும்மாவே இருக்க முடியாது. அப்படிங்கிற நிலையை அடையணும். லட்சியத்தை நோக்கி என்னால் செல்லாமல் இருக்க முடியாது. என்னால் சும்மாவே இருக்க முடியாது. அப்படிங்கிற நிலைமை. இப்போ என்னால் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லி மொபைல் ஃபோனை நோண்டுறது, டிவி பார்க்குறது அது அந்த மாதிரி போகிறது உங்களுக்கு கேடு தரும், அழிவு தான் தரும். அதே நேரத்தில் என்னால் சும்மாவே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உங்கள் லட்சியத்தை நோக்கி போகிறீங்க பாருங்கள், அந்த நிலைமை இருக்குது. அது அற்புதமான நிலைமை. கஷ்டப்பட்டு போராடியெல்லாம் லட்சியத்தை நோக்கி போகக்கூடாது. என்னால் சும்மாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் லட்சியத்தை நோக்கி போகணும். என்னால் முன்னேறாமல் இருக்க முடியாது, என்னால் அந்த நிலைமை அடையணும்னா கட்டுப்பாடுகள் தேவை. நீங்கள் கட்டுப்பாடுகளில் கவனம் செலுத்திட்டீங்கன்னா உங்களால் லட்சியத்தை நோக்கி உங்களால் முன்னேறாமல் இருக்க முடியாது. லட்சியத்தை அடைவதற்கான, வெற்றி பெறுவதற்கான அந்த கடமைகளை செய்யாமல் இருக்க முடியாது. அப்போ கட்டுப்பாடுகள் எது? உணவு கட்டுப்பாடு. உங்களால் நம்மை சோம்பேறியாக்குகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. இந்த சோறு சாப்பிடக்கூடாது. சோறு சாப்பிட்டா உங்களால் உங்கள் லட்சியத்தை செய்யவே முடியாது. சோறு, பூரி, பொங்கல், தோசை இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடாதீங்க. இதெல்லாம் உங்களை சோம்பேறியாக்கும். உங்கள் லட்சியத்தை நோக்கி உங்களால் உழைக்கவே முடியாது. ஒரு மலிவான ஒரு பொழுதுபோக்கு தான் இருக்கும். மற்றவங்க ஏதாவது உங்கள் தொழிலில் யாராவது சொல்கிற வேலையை செய்வீங்க. உங்களால் சுயமாக ஒரு லட்சியம் என்பதே உங்களுக்கு இருக்காது. இதெல்லாம் அடிமைகளோட உணவு. இது சோறுலாங்கிறது அடிமைகளோட உணவு. ஒரு லட்சியவாதிகள் சோறுலாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு லட்சியத்தை நோக்கி முன்னேற முடியாது. அதனால் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். கட்டுப்பாடுகள் தான் உங்களால் லட்சியத்தை நோக்கி என்னால் முன்னேறாமல் இருக்க முடியாது என்கிற நிலையை உங்களுக்கு தரும். அப்போது உணவு கட்டுப்பாடு. தகாத உணவுகள், மட்டமான உணவுகள்லாம் சாப்பிடாதீங்க. வெள்ளைச்சீனியெல்லாம் சாப்பிடாதீங்க. மைதா, பரோட்டா இந்த மாதிரி மட்டமான உணவுகளை, சாக்லேட்டு, பீஸா, அப்புறம் பஜ்ஜி, சமோசா இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடுவதை நிறுத்தி விடுங்கள். உயர்ந்த லட்சியம் உடையவர்கள் உயர்ந்த உணவுகளை சாப்பிட வேண்டும். அப்போ தான் அவங்களால லட்சியத்தை நோக்கி அடைய முடியும், லட்சியத்தை நோக்கி முன்னேற முடியும். அப்போது உணவு கட்டுப்பாடு. அப்புறம் உடற்பயிற்சி என்கிற கட்டுப்பாடு. காலை மாலை இருவேளையும் உடற்பயிற்சி என்கிற கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். அதன் பிறகு பொழுதுபோக்கு கட்டுப்பாடு. இப்படி கட்டுப்பாடுகளை எல்லாம் கடைபிடித்து விட்டாலே உங்களால் லட்சியத்தை நோக்கி என்னால் உழைக்காமல் இருக்க முடியாது, என்னால் சும்மாவே இருக்க முடியாது என்கிற நிலையை எளிதாக அடைந்து விடலாம். அப்போ பொழுதுபோக்கு கட்டுப்பாடு என்னென்னா, காலையிலே மொபைல் ஃபோன், டிவி பார்க்குறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இதெல்லாம் வச்சுருக்கு. நியூஸ் பேப்பர்லாம் சாயந்தரமாக தான் படிக்கணும். 5 மணிக்கு மேலே படிக்கணும். மொபைல் ஃபோன்லாம் சாயந்தரமாக தான் நீங்கள் பார்க்கணும். மொபைல் ஃபோன், டிவி எல்லாம் கூட, திரைப்படமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதை பற்றி பேசுகிறது கூட சாயந்தரமாக தான் பேசணும். ஒரு கிரிக்கெட் உங்களுடைய தொழிலாக இல்லை அப்படிங்கும்போது அப்போ கிரிக்கெட்டை பற்றி காலையில் பேசக்கூடாது. அரசியல் உங்களுடைய தொழிலாக இல்லாத போது அரசியலை பற்றி காலையில் பேசாதீங்க. சாயந்தரம் 5 மணிக்கு, நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்கள் பேசக்கூடியது உங்கள் தொழிலை பற்றி தான். ஏன்னா தொழில் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் கஷ்டமான விஷயத்தை தான் இதுதான் பொழுதுபோக்கு கட்டுப்பாடுங்கிறது. இந்த கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோன் பார்க்குறது, பொழுதுபோக்குறது, ஆடுறது, பாடுறது, விளையாடுறது எல்லாம் சாயந்தரம் தான். காலங்காத்தால் விளையாடலாம் கூடாது. உங்கள் தொழில் விளையாட்டாக இல்லாத போது காலையில் விளையாடாதீங்க. உங்கள் தொழில் விளையாட்டாக இல்லாத போது இந்த மாதிரி கட்டுப்பாடுகளை கடைபிடித்து விட்டாலே போதும். உங்களால் உங்கள் லட்சியத்தில் முன்னேறாமல் இருக்கவே முடியாது. முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ பொழுதுபோக்கு கட்டுப்பாடு. அது மாதிரி தூக்கத்தில் கட்டுப்பாடு. அதிகாலையில் எழுந்திரிச்சிடணும். இப்போல்லாம் சொல்லப்போனால் 2 மணிக்கு கூட எழுந்திருக்கலாம். 2 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஒரு 6 மணி வரைக்கும் உங்கள் வேலைகள் படிக்கிறது ஏதோ ஒன்று உங்கள் வேலைகளை செஞ்சுட்டு திரும்ப ஒரு 4 மணி நேரம், ஒரு 6 மணிக்கு திரும்ப ஒரு 2 மணி நேரம் தூங்கலாம். தூங்கிட்டு 8 மணிக்கு திரும்ப உங்கள் வேலையை தொடரலாம். இந்த மாதிரி ஒரு அதிகாலையில் எழும்போது ஒரு கட்டுப்பாடு, தூங்குவதில் உள்ள ஒரு அது மாதிரி சீக்கிரமாக தூங்கிடணும். இரவு சீக்கிரமாக 9 மணிக்கு தூங்கிடணும். அப்போ தான் அதிகாலை எழுந்திருக்க முடியும். இது தூங்குவதில் உள்ள ஒரு கட்டுப்பாடு. அப்புறம் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். பண விஷயத்தில் யார்கிட்டையாவது கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும், வாங்கக்கூடாதுன்னு நினைக்கணும், எளிமையாக வாழணும். கடன் வாங்கினா திருப்பி அதுபோல் கமிஷன் அடிக்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், பிறரை ஏமாற்றக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பண விஷயத்தில் கட்டுப்பாடு. அது மாதிரி உறவுகளில் கட்டுப்பாடாக இருக்கணும். உறவுகள்னா உங்கள் மனைவிக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும், உங்கள் கணவனுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும், காதலில் உண்மையாக இருக்கணும், நட்பு உறவுகள்கிட்ட உண்மையாக இருக்கணும். இது ஒரு கட்டுப்பாடு, உறவு கட்டுப்பாடு. அது மாதிரி தூங்குவதில் கட்டுப்பாடு. இந்த மாதிரி
ஒரு 8 மணி நேரம் தான் வேலையும் பார்க்கணும். 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்காதீங்க. உங்கள் தொழிலை 8 மணி நேரம் தான் செய்யணும். அதுக்கு மேலே செய்யாதீங்க. அதுக்கு மேலே நீங்கள் உங்கள் குடும்பத்தோட நேரம் செலவழிங்க, பொழுதுபோக்குக்கு. இந்த மாதிரி இதுவும் ஒரு கட்டுப்பாடு. நீங்கள் 8 மணி நேரத்துக்கு மேலே 10 மணி நேரம், 12 மணி நேரம், 16 மணி நேரம் தொழில் செய்கிறீங்கன்னா அப்போ அது பேராசையை தான் குறிக்குது. பேராசை என்பது ஒரு கட்டுப்பாடின்மை. அது ஒரு கட்டுப்பாடாக எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் உங்களிடம் இருந்துவிட்டால் உங்களால் உங்கள் லட்சியத்தை நோக்கி முன்னேறாமல் இருக்கவே முடியாது. உங்களால் சும்மாவே இருக்க முடியாது. நீங்கள் எதையாவது செய்வீங்க, ஆனால் அது உங்கள் லட்சியத்தில் உங்களை வேகமாக அழைத்து செல்லும். இந்த கட்டுப்பாடுகள் தான். கட்டுப்பாடுகளில் கவனமாக இருங்க. கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதில் மிக கவனமாக இருங்கள். உங்கள் லட்சியம் தானாக நடக்கும். உங்கள் லட்சியத்தில் முன்னேறுவது தானாகவே நடக்கும். உங்களால் சும்மாவே இருக்க முடியாது. அற்புதமான ஒரு ரகசியம் இது. கட்டுப்பாடுகள் தான் வெற்றியின் ரகசியம்.